நெய்யோட வாசனை, சீனியோட இனிப்பு, கடலை மாவோட சுவை, இது 3 சேர்ந்து வந்தாலே அதுதாங்க நம்ம மைசூர் பாக். ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மைசூர் பாக்கை நம்ம எப்படி வீட்டிலே எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த மைசூர் பாக் செய்யறதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒன்று நம்ம மிஷினில் நம்மளே அரைச்சதாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மாவாக எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு இதை நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கணும். நான் சேர்க்குறப்ப என்னன்னு சொல்கிறேன். நல்ல ஒரு மிதமான அனலில் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். அந்த வறுக்கும்போது கடலை மாவுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும், அந்தளவுக்கு வறுக்கணும். இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்னென்னா அதுதான் பால் பவுடர். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும். ஏற்கனவே மாவு சூடாக இருக்கும். அதுக்குள்ளே இது ஒரு 30 செகண்டில் நம்ம அதை வறுத்தோம்னா இது ரெடி ஆயிரும். இப்போ இதை பாத்திரத்திலே வைக்கக்கூடாது, உடனே நம்ம ஒரு பாத்திரத்துக்கோ ஒரு பிளேட்டுக்கோ மாற்றிடணும். ஏன்னா அதில் இருக்கிற சூடு இன்னும் கொஞ்சம் கலரை மாற்றிடும். அதனால் உடனே நம்ம மாற்றி வச்சிடணும். இது இப்போது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வறுக்கும் போது கட்டிப்படும். இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் ஆயில் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் ஆயில் சேர்க்கணும். அதாவது ஆயில் அப்படி இல்லாட்டி நெய். நான் வந்து 1 கப் ஆயிலும் 1/2 கப் நெய்யும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு 1/4 கப் ஆயிலை கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம அந்த ஆயிலில் நம்ம ஜலிச்சு வச்ச கடலை மாவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடரை வறுத்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இது ரெடி ஆயிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து சீனி பாகு வைக்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 பங்கு சீனி சேர்க்கணும். இப்போ இந்த 1.5 பங்கு சீனிக்கு அதில் பாதி தண்ணி சேர்க்கணும். 3/4 கப் தண்ணி சேர்க்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீனி கூட அதை சேர்த்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1/2 கப் நெய் எடுத்துக்க போகிறேன். நான் 1 கப் ஆயிலும் 1/2 கப் நெய்யும் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா ஹீட் பண்ணி தான் ஊற்ற போகிறோம். அதனால் இதையும் நம்ம ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த மிச்சம் இருக்கிற நெய்யை வந்து நம்ம வந்து எதில் நம்ம அதை ரெடி பண்ணி ஊற்ற போகிறோமோ நம்ம வந்து அதில் வந்து தடவி எடுத்துக்கலாம். ஒன்று இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிஃபன் பாக்ஸ், இந்த மாதிரி நம்ம ஹைட் இருக்கிற மாதிரி இதில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ப்ரெட் லோஃபில் தான் நான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். அந்த நெய்யெல்லாம் எடுத்து இதில் நம்ம தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஹைட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து கலர், உள்ளே இருக்கிற கலர் வந்து நமக்கு மாறும், மைசூர் பாகோட கலர். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாகு ரெடியான கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். பாகு ரெடி ஆகிற வரைக்கும் தான் நமக்கு டைம். அதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் பண்ணோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகு வந்து ஒரு கம்பி பதம். இப்போ கெட்டியாயிட்டே வருது.
இது வந்து அடுத்த ஸ்டேஜ். இப்போது இப்போ நம்ம பாகு ரெடி ஆயிருச்சு. இப்படி இருக்கணும் ஒரு கம்பி பதம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பாகு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சுட்டு கை விடவே கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கிளறணும். சீக்கிரமாக ரெடி ஆயிரும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து பக்கத்தில் நெய்யை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே நெய்யை வந்து ஹீட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி கொதிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நுரைச்சி வரும், இந்த மாதிரி ஓரமெல்லாம் நுரைச்சி வரும். நம்ம பண்ண போகிறது சாஃப்ட் மைசூர் பாகு, அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்துருவோம். ஹார்டான மைசூர் பாகுனா இன்னமும் பதம் வந்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதை. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம நெய்யை வந்து சுட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்க்குறப்ப நல்லா நுரைச்சி வரும். அதே மாதிரி நெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்க வேண்டாம், அதாவது ரொம்ப புகை வர்ற அளவுக்கு சூடேறக்கூடாது. ஓரளவு நல்லா சூடேறினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வந்துருச்சு. அதே மாதிரி கெட்டியாக வந்துட்டால் நமக்கு போதும். நம்ம பண்ண போகிறது சாஃப்ட் மைசூர் பாகுங்கிறதுனால நம்ம வந்து சீக்கிரமாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நுரைச்சி நல்லா சுற்றி வரணும், அவ்வளோதான் பக்குவம். இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. நம்ம இருக்கிற மிச்ச நெய்யும் ஊற்றி கலர்னா நம்ம பாகு மைசூர் பாகு வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நான் மொத்த நெய்யும் சேர்த்துட்டேன். இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து உடனே நம்ம வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி பக்குவம் கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து உருட்டி பார்த்தாவே போதும். இப்போ லேசாக சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் கோடு போட்டு வைக்கணும். ஒரு 2 மணி நேரமாவது ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக்கு ரெடி ஆயிருச்சு. உள்ளே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி உடச்சி பார்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.